தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர். செம்மொழியாகிய தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேணும் அப்படின்ற எண்ணத்துல தமிழக அரசால கிபி அதாவது பொது ஆண்டுக்கு பிறகு 1981 தான் தோற்றுவிக்கப்பட்டது இந்த தமிழ் பல்கலைக்கழகம். தமிழ் பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1981 தோற்றுவிக்கப்பட்டது. யாரால? தமிழக அரசால தோற்றுவிக்கப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல 1000 ஏக்கர் நிலப்பரப்புல அமைக்கப்பட்டுள்ளது. வானத்திலிருந்து பார்க்குறப்போ தமிழ்நாடு அப்படின்னு தெரியிற வகையில இதன் கட்டட அமைப்பு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த படத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்ற அமைப்புல தான் இதோடைய கட்டடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த பல்கலைக்கழகத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்திய நாகரிகத்துடைய பண்பாட்டு கூறுகள் எல்லாத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய வேணும் அப்படிங்கிறது தான் இந்த தமிழ் பல்கலைக்கழகத்துடைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 புலங்களும் 25 துறைகளும் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க கலைப்புலம், சுவடிப்புலம், வளர்த்தமிழ் புலம், மொழிப்புலம், அறிவியல் புலம் அப்படின்னு 5 புலங்களும் 25 துறைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க? இந்த தமிழ் பல்கலைக்கழகத்துல. இந்த பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி ஆய்வுகள் செய்யறது மட்டும் இல்லாம சித்த மருத்துவத்துறை மூலமா பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில மருத்துவ தொண்டும் செய்து வருகிறதுன்னு சொல்றாங்க. அப்புறம் இந்திய ஆட்சி பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியை இந்த தமிழ் பல்கலைக்கழகம் தான் வழங்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் பல்கலைக்கழகத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நூலகம் ஒன்றும் அமைந்துள்ளது. அதனால உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் பல்கலைக்கழகத்துல கல்வி கற்று வருகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகத்துல இருக்க பல்வேறு நாடுகளை சார்ந்த ஏராளமான மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் பல்கலைக்கழகத்துல கல்வி கற்று வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தமிழ் பல்கலைக்கழகத்துடைய சிறப்பு. மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.